ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இளந்தளிர் பூக்கள் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், அதாவது ஒரு தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆஹ், வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க. நான் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட பெயர் வசந்தி. எங்களோட ஊர் வந்து ஈரோடு மாவட்டத்துக்கு பக்கத்தில் பவானி அப்படிங்கிற ஊரில் நாங்கள் இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பவானிக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கோம். அதாவது இப்போ நான் ஏன் இந்த இதை சொல்கிற இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட வீடியோ பார்த்துட்டு நம்மளோட கொல்லிமலை பார்ட் 3 வீடியோவில் வந்து ஒரு சிஸ்டர் வந்து நமக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க பேர் சாந்தி ஸ்ரீஜான்னு நினைக்கிறேன். சாந்தி ஸ்ரீஜா. அவங்க நமக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சிஸ்டர் உங்கள் வீடியோ சூப்பராக இருந்தது, வெரி நைஸ் அப்படின்னு சொல்லி, என்னோட வாய்ஸ்க்கெல்லாம் வெரி நைஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நல்ல ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்தது சிஸ்டர் உங்களோட கமெண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட கமெண்ட் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, உங்களோட நேட்டிவ் உங்களோட ஊர் எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால தான் நான் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம எங்கள் அப்பா எங்கள் அம்மாவெல்லாம் இருக்கக்கூடிய அங்கே தோட்டத்தில் எங்கள் அப்பாவோட வேலைகள் என்னென்ன வேலைகள்லாம் ஒரு நாளைக்கு அவர் செய்கிறாரு, அவர் இதுக்கு முன்னாடி வந்து என்ன வேலை செஞ்சாரு அப்படிங்கிறது எங்கள் அப்பாவோட இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோவில் கொஞ்சம் நம்ம பார்க்குறோம். எங்கள் அம்மாவை பற்றி கொஞ்சம் வேறு ஏதாவது வீடியோவில் எங்கள் அம்மாவை நான் அதிகமாக காமிக்கும் பொழுது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதில் வந்து வீடியோவில் வந்து எங்கள் அப்பா வந்து இந்த வேலைகள்லாம் செய்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, அதனால் நான் இன்றைக்கி எங்கள் அப்பாவை பற்றி இந்த வீடியோவில் சொல்லலான்னு இருக்கேன். இப்போ எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ தோட்டத்தில் வந்து என்னென்ன வேலைகள்லாம் செய்கிறாரு அப்படின்னா, இப்போ காலையில் தூங்கி எழுந்திரிச்சு நேரத்துலேயே வந்து மாடெல்லாம் இருக்குது, பால் பீச்சி கொண்டு போய் பக்கத்தில் சொசைட்டிக்கு கொடுத்துட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த மாட்டு சாணமெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி அள்ளி கொண்டு போய் குப்பையிலலாம் போடுறது, அந்த மாட்டு கட்டுத்தரைகள்லாம் சுத்தம் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து கொஞ்ச நேரம் அந்த காலையில் வேலைகளெல்லாம் முடிச்சுக்குவார். அதுக்கப்புறம் சாப்பாடு வந்து சூப்பராக எங்கள் அப்பா செய்வாருங்க. நல்லா சமைப்பார். அவரே வந்து நல்லா சமைச்சு எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய தென்னை மரம், வாழை மரம், இந்த மாதிரி குட்டி குட்டி செடிங்கள்லாம், கத்திரிக்காய் செடி, வெண்டைக்காய், சுரக்காய் செடி, பீக்கங்காய் செடி, இந்த மாதிரி வந்து நிறைய செடியெல்லாம் வச்சுருப்பாரு. அதுக்கெல்லாம் வந்து தண்ணி கட்டுறக்காக இந்த மாதிரி தண்ணி எடுத்து விட்டுட்டு, அது எங்காவது போகாமல் இருந்தது அப்படின்னா அதுக்கு மம்முட்டி எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் நேரம் வேலையெல்லாம் செய்வார். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வாழை மரங்கள்லாம் வந்து ஒரே வகையான வாழை மரங்கள்லாம் இல்லைங்க. நல்லா வித்தியாசமான வேறு வேறு வாழை மரங்கள்லாம் இருக்குது. இப்போ பாருங்க, எங்கள் அப்பா அங்கே வந்து அந்த செடிகளுக்கெல்லாம் தண்ணி போகலன்னு சொல்லிட்டு அந்த மம்முட்டியில் மண்ணெல்லாம் பறித்து விட்டுட்ருக்காரு. அந்த தண்ணி போகாத இடத்துக்கெல்லாம் வந்து தண்ணி போகிற மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி தாங்க எங்கள் அப்பா வந்து டெய்லியும் ஏதாவது வந்து ஒரு வேலைகள் வந்து அவர் செஞ்சுட்டே இருப்பார். அங்கே இப்போ அந்த மண்ணு கொத்திட்டு இருக்கிறாரு பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து நிறைய வந்து வெண்டைக்காய் செடி, கத்திரிக்காய் செடி, பச்சை மிளகாய், இந்த மாதிரி குட்டி குட்டி செடிகள்லாம் ஏதாவது இருந்தது, காய்கறிகள்லாம் இருந்தது அப்படின்னா வந்து அந்த காய்கறிகள்லாம் இந்த இடத்துல போடுவார். இதுக்கு முன்னாடி இருந்தது, அப்போ அதெல்லாம் காஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்துட்டாரு. இப்போ பாருங்க, மறுபடியும் வந்து பாத்தி கட்டி தண்ணி கட்டிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் மறுபடியும் அங்கே வந்து ஏதாவது சின்ன செடிகள் வந்து ஏதாவது வந்து வைப்பாரு. அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து அங்கே தண்ணி, அந்த மண்ணெல்லாம் காஞ்சு போய் இருக்கிற மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அந்த தண்ணி கட்டிட்டு அந்த மண்ணெல்லாம் நல்லா ஈரப்பதமாகிற வரைக்கும் அந்த தண்ணியெல்லாம் அங்கே விட்டு வச்சிருப்பாரு. இப்போ இந்த வாழை மரத்துக்கு, தென்னை மரத்துக்கு தேவையான தண்ணியெல்லாம் வந்து பாஞ்சிட்டு இருக்கு. அதுக்கு தேவையான தண்ணீர் வந்து கட்டி முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய செடிகளுக்கெல்லாம் வந்து தண்ணியெல்லாம் விட்டுட்டு பார்த்துட்டு அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு பார்த்தீங்களா. இப்படி தாங்க எங்கள் அப்பாவோட ஒரு சில நாட்கள், ஒவ்வொரு நாளும் வந்து அவர் இந்த தோட்டத்து பராமரிப்பு வேலைகள் எல்லாம் செஞ்சிட்ருக்காரு. எங்கள் அப்பாவை பார்த்தா எனக்கு வந்து இப்போ ரொம்ப ப்ரௌடாக பெருமையாக இருக்குது. அதே அளவுக்கு எங்கள் அண்ணாவை பார்த்தாவும் ரொம்ப ப்ரௌடாகவும் நான் நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாருங்க. ரொம்ப நாங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்த வரைக்கும் எங்கள் அப்பாவுக்கு என்ன வேலைன்னா, ஈரோட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப பிரபலமான ஒரு வேலை, கிளாஸ் வேலைன்னு சொல்லுவாங்க. அந்த வேலைக்கு வந்து மூட்டை தூக்கணும். அதாவது மூட்டைனா நெல் மூட்டை அந்த மாதிரி வந்து ஒரு சின்ன மூட்டை அந்த மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப பெரிய ஒரு இது மாதிரி இருக்கும். ரொம்ப பெரிய மூட்டை தாங்க. ஒரு பேரல் மாதிரி எது சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப வெயிட்டான ஒரு மூட்டைகள் தூக்கும் கிளாஸ் வேலை தான் செஞ்சார். அந்த வேலைகள்லாம் வந்து எங்கள் அப்பா செய்யும்போது நான் சின்ன வயசில் நான் போய் பார்த்துருக்கேன். அங்கே போகும்பொழுது அந்த மூட்டையை அவர் தூக்கி அவர் முதுகில் வைக்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு ஒரு டைம் கஷ்டமாக இருந்தது. சின்ன வயசில் ஒரு 2, 3 டைம் போயிருக்கேன். வளர்ந்ததுக்கப்புறமும் நல்லா நமக்கு விவரம் தெரியும் இல்லைங்களா, அப்போவும் வந்து நான் போய் பார்த்துருக்கேன். அதெல்லாம் தூக்கி அவர் முதுகில் வச்சு கொண்டு போய் லாரியில் ஏற்றுதும் போது
எனக்கு வந்து நம்ம அப்பா இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ வந்து நாம வந்து பெண் குழந்தைங்க அப்படிங்கிறதுனால நம்ம கல்யாணம் ஆகி போயிட்டோம்னா நம்ம அப்பாவை கூட்டிட்டு போய் அப்பா அம்மா வச்சுக்கவும் முடியாது. அவங்களுக்கு தேவையானதை நம்ம செய்ய முடியாது. ஆனா இது வந்து எங்க அண்ணா வந்து எங்க அப்பாவையும் எங்க அம்மாவையும் வந்து இப்ப நல்லா வச்சு பார்த்துக்கிறாங்க. அவங்க பட்ட கஷ்டத்துக்கு இன்னைக்கு நல்லா இருக்காங்க அப்படின்னு நாங்க அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அவர் பட்ட கஷ்டத்துக்கு இப்போ வந்து எப்படி இருக்காரு அப்படின்னா, இது வந்து ரீசென்ட்டா எங்க அண்ணன் வந்து அப்பலாம் எங்களுக்கு கார்டுலாம் எங்க அப்பா, எங்க அம்மாலாம் வாங்கவே இல்ல. கார்டு இல்ல. எங்க அண்ணா வந்து உழைப்புனால அவரு கொஞ்சம் நல்லா முன்னுக்கு வந்ததுக்கப்புறம், இந்த ஒரு கொஞ்சமா ஒரு காடு ஒரு 1 1/2 ஏக்கரா 1 1/2 அல்லது ஒரு 2 ஏக்கராக்குள்ள காடு வாங்கியிருக்காங்க. அந்த காட்டுல வந்து எங்க அப்பா வந்து இந்த மாதிரி அவருனால என்னென்ன வேலைகள் செய்ய முடியுதோ, அந்த அளவுக்கு வந்து அவரு செய்வாரு. "அப்பா உங்கனால முடிஞ்சா செய்யுங்க. இல்லன்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் எடுத்துட்டு செய்யுங்க" அப்படின்னு. மற்ற நெறைய ஆட்கள் போட்டு வேலை செய்யும்போது, அவங்களும் வந்து வேலையெல்லாம் செய்வாங்க. தனிப்பட்ட முறையில என்னென்ன வேலைகள்லாம் வந்து செய்ய முடியுதோ, அத வந்து எங்க அப்பா வந்து அவருனால முடிஞ்ச வேலைய செய்யறாரு. அவருனால முடியலன்னு என்னைக்குமே சொல்லவும் மாட்டாரு. உட்கார்ந்திருக்கு என்னால முடியலன்னு சொல்ல மாட்டாரு. ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல அவர் வந்து தோட்டத்து வேலைகள்லாம் வந்து அதையும் பண்ணியிருக்கிறதுனால, பழக்கம் இருக்கிறதுனால அவர் வேலை செஞ்சுட்டே இருக்கிறாரு. இதையெல்லாம் பார்க்கும்போது, இப்ப எனக்கு வந்து அந்த அன்னைக்கு பட்ட கஷ்டம் வந்து, இன்னைக்கு எனக்கு வந்து கொஞ்சம் நாளா சந்தோஷமா தான் இருக்கு. இந்த ஒரு 5, 6 வருஷமா எங்க அப்பா வந்து இந்த மாதிரி இருக்கிறாரே, எங்க அண்ணாவால நம்ம அப்பா இந்த அளவுக்கு அப்பா, அம்மாவெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா தாங்க இருக்கு. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அங்க பக்கத்துல ஒரு டென்ட்டு கொட்டாயெல்லாம் நம்ம பார்க்குறோம். குடிசை டென்ட்டு குடிசைன்னு சொல்லலாம். ஒவ்வொன்னும் ஒவ்வொரு வீடுகளுங்க. அதுல ஒவ்வொரு குடும்பமா அவங்க வந்து இருக்காங்க. குழந்தைங்களெல்லாம் வச்சுட்டு வெளியூர்லேருந்து வந்து வேலை செய்றாங்க. இப்ப பாருங்க நம்ம பவானிக்கு பக்கத்துல ஊராட்சி கோட்டை மலை இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு பக்கத்துல தான் நம்ம காடு இருக்கு. அந்த காடு அந்த ஊராட்சி கோட்டை மலைக்கும் அப்படியே நேர் ஆப்போசிட் பார்த்தோம் அப்படின்னா, இந்த பக்கம் எங்க ஊர் சித்தேஸ்வரன் மலை தெரியும். அங்கிருந்து பார்க்கும்போது ஆமா எங்க காட்டுல இருந்து பார்க்கும்போது சித்தேஸ்வரன் மலை தெரியும். இங்கிருந்து எங்க வீட்ல இருந்து அங்க பார்க்கும்போது அவங்களோட அந்த ஊராட்சி கோட்டை மலை தெரியும். 2ம் கொஞ்சம் அப்படியே தெரியிற அளவுக்கு இருக்கும். நல்லா நேருக்கு நேரா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆம். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப இவ்வளோ இந்த தொட்டி ஒண்ணு பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? இந்த தொட்டியில தாங்க தண்ணி வந்து போர்வெல்ல இருந்து தண்ணி எடுத்து விட்டு இந்த தொட்டிக்கு வரும். இந்த தொட்டியில இருந்து தான் அதுக்கப்புறம் அவங்க வந்து காடுகளுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து பாய்ச்சிட்டு இருக்கிற வேலையெல்லாம் நடக்குது. இந்த தொட்டியிலருந்து அதுக்கப்புறமா வந்து காட்டுக்கெல்லாம் தண்ணி பாயும். இப்ப பாருங்க நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த வீடியோஸ்ல வந்து கரும்பு காடு வந்து தீ வச்சு வச்சிருந்தாங்க. அது கரும்பு வெட்டியாச்சு. இதுக்கப்புறம் அடுத்தது வந்து மறுபடியும் வந்து கரும்பு வந்து தளைய ஆரம்பிச்சு நம்ம ரொம்ப அழகா நல்லா எப்படி தளைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டைம் வந்து இதே காட்டுல வந்து நெல்லு பயிரிட்டு எங்க அண்ணன் வந்து ஒரே டைம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப கரும்பு போட்டு கரும்பு தான் போட்டுட்டே இருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி செடிகள்லாம் வந்து காய்கறி வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வந்து வந்து அப்பா போட்டுட்டு இருக்கிறாரு. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க இந்த தோட்டம் வந்து இருக்கிறதுனால. இப்ப வந்து பாருங்க, அந்த தோட்டத்துக்குள்ளேயே நம்ம தோட்டத்துக்குள்ளேயே வந்து சுத்தி விளையாண்டுட்டு இருக்கிற மாரி வந்து ஒரு கோழி குஞ்செல்லாம் வாங்கி விட்டுருக்காங்க. நாட்டுக்கோழிங்கலாம் இருக்கு. அழகா எப்படி போயிட்டு இருந்ததுன்னு பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்தியூர் வெத்தல அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு கொடி வந்து எங்க அம்மா அந்தியூர் போனப்ப வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க. தெரிஞ்சவங்க கிட்ட வந்து வாங்கிட்டு வந்து வச்சிருந்தாங்க. இது வந்து நல்லா அழகா இப்ப பாருங்க நெறைய வெத்தல வச்சிருக்கு. இந்த வெத்தலை செடி பார்க்கும்போது எங்களுக்கு இன்னொரு ஞாபகம் வரும். எங்க அம்மாவோட அப்பா, அம்மா அதாவது என்னோட தாத்தா, பாட்டியும் வந்து வெத்தல வியாபாரம் பண்றவங்க. எங்க அப்பாவோட அம்மாவும் வந்து வெத்தல வியாபாரம் பண்றவங்க. அந்த வெத்தல கொடிய பார்க்கும்போது எங்க தாத்தா, பாட்டிங்க ஞாபகம் தான் எங்களுக்கு வருவாங்க எப்பவுமே. எனக்கு ரொம்ப ஞாபகம் வருங்க. நான் நெனச்சுக்குவேன் அவங்கள எல்லாமே. எங்க அப்பாவோட அவங்க அம்மாவும் வந்து அந்த வியாபாரம் தான் வெத்தல வியாபாரம் தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த அந்த அவங்க பழைய என்ன சொல்றது? நம்மளுடைய முன்னோர்கள வந்து நம்ம எப்பாவது தாத்தா, பாட்டிகள் ஞாபகம் வந்து எப்பயாவது ஏதாவது நடந்தா தானே நமக்கு ஞாபகம் வரும். அந்த மாதிரி எனக்கு வந்து அந்த செடி பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வருது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். இப்ப பாருங்க, இப்ப இந்த பெரிய தொட்டி இருக்கு பார்த்தீங்களா? இதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவமே இன்னைக்கு நடக்க போகுது. நீங்க பார்க்க போறீங்க. இந்த தொட்டியில தாங்க நம்மளுடைய இன்னைக்கு ஒரு நாள் எவ்வளோ ஜாலியா போச்சு அப்படிங்கிறத நீங்க பார்க்க போறீங்க, இந்த வீடியோல. அதாவது இப்ப எங்க அப்பா, எங்க அம்மா கூட நாங்க வந்து
நாங்களாம் வந்து ஒரு நாள் வந்து எப்படி ஜாலியாக இருந்தோம் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் வந்து இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். அப்பா அப்பா, அம்மா, அண்ணா, எங்கள் வீட்டுக்காரர், நான், என் குழந்தைங்க, எங்கள் அண்ணா குழந்தைங்க எல்லாருமே இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இந்த வீடியோவில் அந்த குழந்தைங்கலாம் எவ்வளோ ஜாலியாக இருந்தாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் இனிமேல் பார்க்க போகிறீங்க. அதாவது நம்ம நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்குமே நாம் வந்து ரொம்ப வந்து சோர்வடைஞ்சு போயிடுறாங்க கஷ்டத்தில் இருக்கும் பொழுது. அப்போ வந்து நாம் என்ன நினைக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து கஷ்டப்படுறவங்க என்றைக்குமே இந்த கஷ்டத்தோடையே வாழ்கிறோம் அப்படின்னு நினைக்காம, என்னைக்காவது ஒரு நாள் நாம் நல்லா இருப்போம், நல்லா இருக்கணும், நல்லா இருப்போம் அப்படின்னு நம்பி நம்ம செய்கிற வேலையை நம்ம கரெக்டாக வந்து செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா, ஒரு நாள் வந்து நம்ம அந்த உயர்வை வந்து எட்டி பிடிக்க முடியும். அந்த மாதிரி தாங்க எங்கள் அண்ணாவோட உழைப்புமே வந்து இந்த அளவுக்கு வந்து எங்கள் அண்ணாவோட உயர்வை வந்து கொடுத்துருக்குதுன்னு நான் சொல்லுவேன். நிறைய பேர் அவங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. எனக்கும் எங்கள் அண்ணாவுக்கும் தான் தெரியும். நாங்கள் எப்படி வந்து ஒரு சின்ன ஒரு சாலை குடிசை வீட்டில் நாங்கள் இருந்தோம். அந்த வீட்டில் வந்து கரண்ட்டே இல்லாமல் வாழ்ந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் பட்ட கஷ்டங்கள் எங்களுக்கு தான் தெரியும். எந்த குளிக்க பாத்ரூம் இல்லை, டாய்லெட் வசதி கிடையாது, எந்த வசதியுமே இல்லைங்க. எதுவுமே இல்லாமல் வளர்ந்த குழந்தைங்க. இப்போ வந்து எங்களோட குழந்தைங்க, எங்கள் அண்ணாவோட குழந்தைங்களும் சரி, என்னோட குழந்தைங்களும் சரி, நாங்கள் பட்ட அந்த கஷ்டங்கள் வந்து அவங்க படக்கூடாது அப்படிங்கிறக்காக அதவே நாங்கள் நினச்சி நாங்கள் வாழ்ந்ததுனால தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து எங்களால் முன்னுக்கு வர முடிஞ்சது அப்படிங்கிறத வந்து நாங்கள் 2 பேருமே சொல்லுவோம். நானும் சரி, எங்கள் அண்ணனும் சரி. அந்த மாதிரி தான் நாம் நினைக்கிறோம். ஆனால் நம்மளை பார்க்குற சில பேர் எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு என்ன, உங்களுக்கு என்னப்பா நீங்கள் பெரிய ஆளுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லைங்க. யாருமே பெரிய ஆளுங்கெல்லாம் கிடையாது. இப்போ எங்கள் அப்பா, எங்கள் அம்மா வந்து சம்பாரித்து இந்த சொத்துக்கள்லாம் வாங்கி வைக்கவே இல்லை. இந்த காடு தோட்டம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எங்கள் அப்பா, எங்கள் அம்மானால செய்ய முடியல. ஆனால் எங்கள் அண்ணாவோட கடின உழைப்பும், எங்கள் அம்மாவோட கஷ்டம், எங்கள் அப்பாவோடது எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு எங்கள் அண்ணாவும், எங்கள் அம்மா, எங்கள் அப்பா எல்லாரும் வாழ்கிறாங்க. அப்படிங்கும்போது இதை பார்க்கும்பொழுது நாங்கள் பழசையெல்லாம் எப்போவுமே நாங்கள் வந்து மறக்கவே முடியாதுங்க. அந்தளவுக்கு கஷ்டப்பட்டதுனால தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு நல்லா இருக்கிறோம். ஆனா இது சில பேருக்கு வந்து புரிஞ்சுக்க முடியறதில்ல. அவங்க எப்படி நல்லா இருக்காங்க, அவங்க இப்படி இருக்காங்க, அவங்க வந்து யாரையும் அப்புறம் என்ன பார்த்து நிறைய பேர் சொல்றாங்க, யாரையும் மதிக்க மாட்டேங்கிறா, திமிரு புடிச்சவ, தலக்கணம் புடிச்சவ அப்படின்லாம் என்னை பத்தியெல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க. நான் வந்து எப்படி தெரியுங்களா, எனக்கு திமிரும் கிடையாது, தலக்கணமும் கிடையாது. நான் உண்டு, என் வேலை உண்டு அப்படின்னு நான் இருக்கணும்னு நினைப்பேன். நம்மனால மற்றவங்களுக்கு யாருக்குமே வந்து எந்த தொந்தரவுமே இல்லாம நாம வாழ்ற ஒரு வாழ்க்கை இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் சிறந்த வாழ்க்கைன்னு நான் நினைப்பேன். நம்மனால வந்து வேற யாராவது வந்து அழுகக்கூடாது. சிரிக்கலாமே தவிர, நம்மனால வந்து ஒருத்தரையாவது சிரிக்க வைக்க முடியுது அப்படின்னா, அந்த வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையா இருக்கும். ஒருத்தர் அழுதாங்க அப்படின்னாலும், அந்த பாவம் வந்து நாம எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அது வந்து அந்த பாவம் வந்து யாரையும் அவங்கள விட்டு போகவே போகாது. அப்படிங்கிறது நாம ஞாபகம் வச்சுக்கிட்டு, யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாம, எந்த கெடுதலும் மனசுல வந்து கெட்ட எண்ணங்கள வளர்த்திக்காம, இந்த மாதிரி வந்து நல்லா இருக்கணும், நாமளும் நல்லா இருக்கணும், மத்தவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு வாழ்ந்தோம் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து கடவுள் இருக்காரு, இல்ல அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு பட்டிமன்றமே நிறைய நடத்தலாம். ஆனா இருந்தாலும் இல்லைனாலும் நம்மளோட உழைப்பு வந்து நம்மளை என்னைக்குமே வந்து முன்னுக்கு கொண்டு வரும் அப்படிங்கிறது வந்து நாங்க எங்களோட வாழ்க்கையில பார்த்த உண்மையான சம்பவம் தாங்க. என்னை பத்தி வந்து நிறைய பேர் இந்த மாதிரி பேசுனதுனால மட்டும்தான் நான் வந்து இந்த மாதிரி சொல்றேன். என்னைக்குமே வந்து நம்ம நல்லா இருக்கணும்னு எல்லாரும் நல்லா இருக்கணும், நாமளும் நல்லா இருக்கணும். இந்த ஒரு இதை என்னைக்குமே யாருமே மறந்துடாதீங்க. சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருந்தா நாமளும் நல்லா இருப்போம் அப்படிங்கிறத மட்டும் நினைச்சு நம்ம வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கலாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா, இப்ப இதெல்லாம் வந்து பாருங்க, நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் பாத்தீங்களா, எங்க அண்ணாவுக்கு வந்து காடு இதெல்லாம் தோட்டமெல்லாம் வேணும்னு ஆசைப்பட்டு வாங்கினதுனால, அந்த காட்டுக்குரிய சில பொருட்களும் இருக்கணும் இல்லைங்களா? அங்க வந்து சில கோழிகள்லாம் வந்து வாங்கி விட்டுருந்தாங்க. நாட்டுக்கோழி தாங்க இதெல்லாமே. நிறைய வெளியில கிராஸ் எல்லாம் கிடைக்குது. அந்த மாதிரிலாம் கிடையாது. இது வந்து ஒரு சுத்தமான நாட்டுக்கோழி தாங்க. சின்ன சின்ன கோழிகள் வந்து 1, 2 வாங்கி விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்து எவ்வளோ வந்து அதிகமா இருக்கிற அளவுக்கு வந்து அவங்க அதை வந்து பராமரிக்கிறாங்க, எங்க அப்பாவெல்லாம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. எங்க அண்ணா வந்து இந்த கோழி கூண்டுகள்லாம் வந்து இந்த கோழிகளுக்காக செஞ்சு வச்சிருக்காங்க. அதுவும் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி தாங்க ஒரு சின்ன ஒரு முன்னேற்றம் தாங்க நம்ம வாழ்க்கையில நம்மளை வந்து ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போகும். நம்ம எடுத்த உடனே எல்லாமே ஒன்றா வாங்கலை, ஒன்றா தான் நம்ம செய்கிறோம். இப்போ பாருங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோழியெல்லாம் வாங்கி விட்டுருக்காங்களா, அதுக்கப்புறம் ஒரு
மாடு வாங்குனாங்க. ஆடெல்லாம் வாங்கி வச்சிருந்தாங்க. ஆடு வந்து அந்த அளவுக்கு அதிகமா அப்பானால தொரத்திட்டு ஓடி போய் மேய்க்க முடியல அப்படிங்கிறதுக்காக ஆடெல்லாம் வித்துட்டாங்க. அதுக்கப்புறம் மாடு வாங்குனாங்க. இப்ப பாருங்க நம்மகிட்ட ஒரு அழகான மாடு, கன்னுக்குட்டியும் இருக்கு. இது நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஒரு பொங்கல் டைம்ல திம்பம் மலைப்பகுதிக்கு போனப்ப மாடெல்லாம் நம்ம மாட்டு பொங்கல் அன்னைக்கு ஒரு வீடியோ எடுத்திருப்பேன். அதுல பாத்தீங்கன்னா இந்த மாடு வந்து சினையா இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுல பாருங்க கண்ணு போட்டு இப்போ ஒரு கண்ணுக்குட்டி வந்து அழகா இருக்கு. எங்க அப்பா வந்து பால் பீச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பாருங்க பின்னாடி ஒரு நாய்க்குட்டி இருக்கு. தோட்டத்துக்கே ஒரு முக்கியமான ஒரு அதிபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாய்க்குட்டிங்க தாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப செல்ல பிள்ளைங்க ஒரு 2 பேர் இருக்காங்க. இந்த பக்கம் ஒரு அந்த பக்கம் ஒரு 2 செல்லக்குட்டி நாய்க்குட்டிங்க இருக்காங்க. அப்புறம் பூனைக்குட்டிங்கெல்லாம் இருந்ததுங்க. அதுவும் வீடியோ எடுத்திருந்தேன், பூனைக்குட்டி வீடியோவும். அது வந்து இதில் என்னால் ஆட் பண்ண முடியல பூனைக்குட்டி வீடியோவை. நான் அடுத்து ஏதாவது ஒரு வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு அதில் நான் போடுறேன் பாருங்க. இந்த மாதிரி தாங்க ஒரு சிம்பிளான ஒரு வாழ்க்கையை வந்து நாம் வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் எங்கள் வீட்டில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னா இது எங்கள் அம்மா எங்கள் அப்பாவில் இருக்கக்கூடிய இடங்கள், அவங்க வாழ்கிற இடம். இப்போ எங்கள் அண்ணாவும் கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்காங்க. அண்ணா வந்து அப்பா அம்மா கூட இருப்பாங்க. எல்லாரும் வந்து அவங்க எல்லாரும் ஒன்றா இருக்கும்போது இப்படி நாங்களும் போய் அவங்களோட சேர்ந்து ஒன்றா இருக்கிற அந்த நாட்கள் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் நினச்சிக்குவோம் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது வந்து நான் அடிக்கடி நினச்சிக்குவேன். அது என்றைக்குமே மறக்க மாட்டேன். நான் சின்ன வயசுலேருந்து வாழ்ந்த வாழ்க்கையும் வளர்ந்த விதத்தையும் என்றைக்கும் எப்போவுமே நான் மறக்க மாட்டேன். என்னை வந்து யாராவது தலைக்கண்ணம் பிடிச்சதா அப்படி எனக்கு முதுகுக்கு பின்னாடி பேசுகிறவங்க 1000 பேர் 1000 பேசிட்டு போய்கிட்டே இருக்கட்டும். நம்ம வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கலாம். நமக்கும் 1000 கவலைகள், கஷ்டங்கள் எல்லாமே இருக்குது. அதை தாண்டி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு இருக்கிற அதே கஷ்டங்கள் வந்து நமக்கு இருக்கும் அப்படின்னு அவங்க தான் சரியாக புரிஞ்சுக்கணும். அதை மீறியும் அவங்களும் வாழ்கிறாங்க, நம்மளும் வாழ்கிறோம். நம்ம எப்படி வாழ்கிறோமோ அதே மாதிரி தான் அவங்களும் அப்படின்னு அவங்க என்னைக்கு புரிஞ்சுக்கிறாங்களோ அந்த அன்னைக்கு அவங்களும் அந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ பாருங்க எங்கள் அப்பா வச்சிருப்பாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த வெண்டைக்காய் செடி இதெல்லாம் பாருங்க, வெண்டைக்காய் செடியெல்லாம் இருக்குது, கத்திரிக்காய் செடி, இந்த மாதிரி குட்டி குட்டி மிளகாய் செடி, இந்த மாதிரிலாம் நிறைய செடிகள் வந்து தோட்டத்தில் இருக்கும். ரொம்ப அழகா இருக்குங்க. பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தோட்டம்னா யாருக்கு தான் பிடிக்காது? செடி கொடி அப்படிங்கிறது யாருக்கு தாங்க பிடிக்காது? இங்கே தான் பார்த்தீங்க அப்படின்னா பனங்கிழங்கெல்லாம் போட்டிருந்தாங்க. அது ஒரு டைம் நாங்கள் ஊருக்கு போனப்போ நிறைய பனங்கிழங்கு இருந்து எங்கள் அப்பா வந்து எடுத்து எங்களுக்கு கொடுத்து விட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக குச்சிக்கிழங்கெல்லாம் போட்டிருக்காங்க. குச்சிக்கிழங்கெல்லாம் வந்து எங்களுக்கெல்லாம் கொடுத்து விடுவாங்க. அதுக்கப்புறம் இதே வயலில் வந்து கடலக்காய் போட்டிருந்தாங்க. ஒரு டைம் சோளக்கருது போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி நம்ம காட்டிலேயே விளையிற பொருட்கள் நம்ம சாப்பிடும் பொழுது அது ரொம்பவுமே சந்தோஷமா தாங்க இருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் எங்கள் அம்மாவோட வேலைகள் எல்லாம். எங்கள் அம்மா வந்து எங்காவது யாராவது வீட்டுக்கு போனோம் அப்படின்னா அங்கே ஏதாவது செடி இருந்தது அப்படின்னா அது கொஞ்சம் விதையெல்லாம் வாங்கிட்டு போய் போடுறது, செடியை எடுத்துகிட்டு போய் வைக்கிறது, இந்த மாதிரிலாம் எங்கள் அம்மா வந்து செய்வாங்க. இதெல்லாம் பாருங்க நிறைய செடிகள்லாம் மல்லிகைப்பூ செடிகள்லாம் நிறைய வச்சுருக்காங்க. அழகாக இருக்குங்க. முன்னாடி வந்து இன்னும் முல்லைப்பூ, செம்பருத்தி இந்த மாதிரி செடிகள்லாம் இன்னும் வச்சுருக்காங்க. என்னங்க எங்களோட வீடியோஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து இப்போ நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் இப்போ நம்ம வீடியோஸ் வந்து நிறைய பேர் வியூஸ் போயிட்டுருக்கு நம்மளோட வீடியோஸ் எல்லாம். ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக பாருங்கள். நான் பேசின விஷயங்கள் வந்து ஏதாவது உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததா பிடிக்கலையா அப்படிங்கிறத என்னோட வீடியோவுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண ஒரு சிஸ்டர் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து இப்போ எனக்கு லாஸ்ட்டாக வந்து எனக்கு சாந்தி சிஸ்டர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதே மாதிரி முகம் தெரியாத எத்தனையோ நபர்கள் வந்து நம்ம உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க எல்லாரும் எனக்கு வந்து நீங்கள் பெஸ்ட் கமெண்ட்ஸை கொடுங்க. இப்போ பாருங்க நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த தொட்டிக்குள்ளே பெரிய அலப்பறையே நடக்க போகுது அப்படின்னு. இப்போ பாருங்க அந்த தொட்டியை கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்து விட்டுட்டு காலி பண்ணி வச்சுட்டு இந்த தொட்டியெல்லாம் கழுவி விட்டுட்டு இருக்காங்க, க்ளீன் பண்ணுறாங்க. எங்கள் பையன் ஹரிஹரனும் எங்கள் அண்ணா பையன் யோகேஷ் அவங்க 2 பேரும். எப்படா கழுவி முடிப்பீங்க, தண்ணி விடுவீங்க, நான் ஜாலியாக குதிப்பேன், என்னை ஏன்னா வெயில் உட்கார வச்சுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எங்கள் அண்ணன் பொண்ணு வெயிலே உட்காந்துட்டு இருக்கிறா. எங்கள் ஹரிஹரன் வந்து எவ்வளோ ஹைட் இருக்கேன்னு பார்க்கலாம் நில்லு அப்படின்னு, அதுக்காக அந்த பயப்பட்டு எனக்கு அதிகம் பாருங்க முகத்தை பாருங்க, வெயிலில் காஞ்சிட்டு இருக்கா, எப்போங்கத்த தண்ணி எடுத்து விடுவாங்க நாங்கள் போய் குளிக்கிறது அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு
ஒரு குட்டி பாம்பு ஒண்ணு வந்து அந்த தண்ணி தொட்டிக்குள்ள அந்த இடத்துல அந்த மோட்டர் இருக்கிற இடத்துல கொஞ்சமா தண்ணி இருக்கும். அதுக்குள்ள வந்து ஒரு குட்டி பாம்பு ஒண்ணு விழுந்துருச்சு. அதை எடுத்து வெளிய போட்டா தான் தண்ணி விட முடியும் அப்படிங்கிறக்காக ஹரிஸும், யோகேஷ் 2 பேரும் சேர்ந்து அந்த பாம்பை எடுக்கறக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாங்க ரொம்ப நேரமா. அது வேற எடுக்கவே முடியல. அதுக்காகவே பாப்பா பாருங்க மேல தனுஸ்ரீ உட்காந்து பார்த்துட்டே இருக்கிறா. எப்படா எடுப்பீங்க? பாம்ப எடுத்து வெளிய போடுவீங்க? எப்ப தண்ணி விடுறது? எப்ப ஜாலியா குதிக்கிறது? அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் மேல பாருங்க எங்க அம்மா நின்னுட்டு இருக்காங்க. எங்க பொண்ணு, எங்க வீட்டுக்காரர்லாம் வந்து அங்க உட்காந்துட்டு இருக்காங்க வீட்டுக்கிட்ட. அவங்களும் அதுக்கப்புறமா வீடியோல வருவாங்க. எங்க பொண்ணு வந்து கவிப்பிரியா, அவ வந்து உட்காந்துட்டு இருப்பா. அவ வந்து குளிக்கல தொட்டிலலாம். அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து தண்ணி விடுறத பார்த்தோன்னே அவருக்கு ஆசை வந்து அவரு தொட்டிக்குள்ள இறங்கி குளிப்பாரு. ஒயிட் கலர் சட்டை போட்டுட்டு குளிக்கிறது வந்து எங்க வீட்டுக்காரர் தான். நீங்க அந்த வீடியோ பார்ப்பீங்க பாருங்க. லைவா அந்த வாய்ஸை விடுறேன் பாருங்க. நான் தொட்டியை தான் எடுக்கிறேன், ஒன்றும் எடுக்கல. பாம்பு வீடியோ எடுக்கலான்னு வந்தேன். சரி ஒரு பாட்டு பாடு. ஒரு பாட்டு பாடு, ஒரே ஒரு பாட்டு பாடு. ஒரு பாட்டு பாடு. ஹரிஸ் நீ அங்கே நில்லு, அந்த கம்பி கிட்ட நில்லு. எவ்வளோ ஹைட் இருக்குன்னு பார்க்கலாம். உனக்கு எவ்வளோ ஹைட் இருக்குது? ஷோல்டருக்கு வருதா? சரி பைப்புக்குள்ளையா? வெளியிலலாம் வரல. ஏதோ முட்டை இருக்குது, பாம்பு முட்டையோ என்ன முட்டையோ முட்டை இருக்குது. பைப்புக்குள்ள இருக்குதாம்மா, அந்த பைப்புக்குள்ளார. ஏ மேல வந்து ரத்தம் சொன்னேன்ல, நவருங்கண்ணே. பார்த்தேன் லைட்டா அந்த செவுத்து இது மேல குட்டு மேல ஏறி. டே நவந்துக்கோ யோகேஷ். என்ன பண்ணப்பா? அது கொடுங்க, சின்ன குச்சி கொடுங்க, சின்ன குச்சி கொடுங்க. தனுஸ்ரீ கையில கொடுத்துரு. தனுஸ்ரீ கையில கொடுத்துரு. சரி என்ன பண்ணப்பா? அது கொடுங்க, சின்ன குச்சி கொடுங்க, சின்ன குச்சி கொடுங்க. தனுஸ்ரீ கையில கொடுத்துரு. தனுஸ்ரீ கையில கொடுத்துரு. நீங்க எங்க கரீஸ் அடிக்கிற? என்ன யோகேஷ், யோகேஷ் நீச்சல் அடிக்கிற? என்ன பண்ற ஏகரீஸ்? என்ன பண்ற? அடிச்சு தண்ணி எதுக்கு அடைச்சு விட்டுட்டு இருக்கிற? ஹாய் சொல்லு தனுஸ்ரீ. தனுஸ்ரீ, தனுஸ்ரீ நீச்சல் அடி. தனுஸ்ரீ நீச்சல் அடி.
அம்மாட்ட போயிட்டு இங்க எங்க கரீஸ் அடிக்கிற? என்ன யோகேஷே? யோகேஷே நீச்சல் அடிக்கிறிய? என்ன பண்ற? ஏகரீசே என்ன பண்ற? அடைச்சு தண்ணி எதுக்கு அடைச்சு விட்டுட்டு இருக்கிற? ஹாய் சொல்லு தன்ஸ்ரீ. தன்ஸ்ரீ தன்ஸ்ரீ நீச்சலடி. தன்ஸ்ரீ நீச்சலடி. அம்மா அம்மாட்ட போயிட்டு சட்டையெல்லாம் கழட்டுவீங்க. சட்டையை கழட்டி வச்சுட்டு போ. சட்டையை கழட்டி வச்சுட்டு போங்க. தன்ஸ்ரீ நீச்சலடி. தன்ஸ்ரீ நீச்சலடி. தன்ஸ்ரீ நீச்சலடி. தன்ஸ்ரீ நீச்சலடி. தன்ஸ்ரீ அங்க போய் நில்ல. தன்ஸ்ரீ தன்ஸ்ரீ அங்க போய் நில்ல. அங்க பாரு மாமா போய் நிக்கிறாங்களே. இந்த ரெண்டு கையும் முடிச்சுக்கோ. முன்னாடி வா. அப்புறமா விட்டு ஓடிடுவேன். விட்டுட்டு போயிடுவேன். உள்ள முழுட்டா அப்போ இப்படி எப்படி தெரியுமா இருந்துச்சு? எங்க ஒரு பேராண்மை படத்துல ஏறுவாங்கல்ல மலை மேலே. யோகேஷ் பேராண்மை படத்துல மலை மேலே ஏறுவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. எங்க ஏறு மறுபடியும் கீழே இருந்து மேலே கஷ்டப்பட்டு ஏறுற மாதிரி இருந்துச்சு. தண்ணிக்குள்ள குதி, தண்ணிக்குள்ள குதி தன்ஸ்ரீ.
வா 1 2 3 அதிகமா போகாத அதிகமா போகாத போதும் ஒன் டூ குடுத்தி எங்க பாரு போதுமா போதும் போதுமா முதல் இப்படிதான் இருந்தது வா சரி இது ரெடி அப்படியே அதான் பிடிக்கிறேன் நான் குதிக்கிறேன் தடுக்கிறி வர்றாரு குடி குடி குடிக்கிறேன் சிப்ஸ் ஹரிச சிப்ஸ் கொடுத்துரு தனுசரிக்கு தண்ணி அடிக்கலாமா போட்டி நாங்க 2 பேரும் நீ ஒருத்தன் போட்டி வா ராவலப்பா நான் பிடிச்சிக்கிறேன் இந்த கை அப்படி இதில் பிடிச்சிக்குவோம் நான் பிடிச்சிக்கிறேன் நான் இப்படி நான் பிடிச்சிக்கிறேன் மாமா பிடிச்சிக்கிட்டேன் நான் விட மாட்டேன் 2 கையிலே நான் பிடிச்சிக்கிட்டேன் அடி 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 இப்படி யோகேஷ் அங்க இருந்து ஜம்ப் பண்ணு மேல இருந்து ஜம்ப் பண்ணு இங்க பாரு இங்க வா வேணாம் இங்க வா யோகேஷ் இங்க வந்து ஜம்ப் பண்ணு வேணாம் அக்கா தள்ளிடாத யோகேஷ் நீ ஜம்ப் பண்ண யோகேஷ் அங்க இருந்து ஜம்ப் பண்ற கரெக்டா குதினா குதி யோகேஷ் குதி குதிடா விளையாட்டு காட்டிட்டு இருக்கடா சொல்லாவே குதிக்கிறான் நான் பிடிச்சிக்கிறேன் இந்த கை அப்படி இதில் பிடிச்சிக்குவோம் நான் பிடிச்சிக்கிறேன் நான் இப்படி நான் பிடிச்சிக்கிறேன் மாமா பிடிச்சிக்கிட்டேன் நான் விட மாட்டேன் 2 கையிலே நான் பிடிச்சிக்கிட்டேன் அடி 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 இப்படி யோகேஷ் அங்க இருந்து ஜம்ப் பண்ணு மேல இருந்து ஜம்ப் பண்ணு இங்க பாரு இங்க வா வேணாம் இங்க வா யோகேஷ் இங்க வந்து ஜம்ப் பண்ணு வேணாம் அக்கா தள்ளிடாத யோகேஷ் நீ ஜம்ப் பண்ண யோகேஷ் அங்க இருந்து ஜம்ப் பண்ற கரெக்டா குதினா குதி யோகேஷ் குதி குதிடா விளையாட்டு காட்டிட்டு இருக்கடா சொல்லாவே குதிக்கிறான்
இந்த பவுடர் போட்டு கழுவுனாலும் எவ்வளவு வெயிலா இருந்தாலும் வந்து நீல கலரா இருக்கும். விரிச்சு கட்ட கட்ட இல்ல. இது வந்து வெயில் மத்தியானத்துல வந்து பாரு சூப்பரா இருக்கும். இது கொட்டி கழுவுனா தண்ணி நிறைய நம்பணும் கட்டல கூட பார்த்தா அப்படியே தனுஸ்ரீ ஜம்ப் பண்ணு. அங்க இருந்து ஜம்ப். குட்டி யோகேஷ் வேணா அக்கா தலைவனா நீ ஜம்ப் பண்ணு. நீ ஜம்ப் வேண்டாம் விட்டுரு அக்கா விட்டுரு. சரி நீ ஜம்ப் பண்ணு. வேணா நீ ஜம்ப் பண்ணு. யோகேஷ் நீ ஜம்ப் பண்ணு. இருட்டு கட்டுது. அப்படியே முழுவிட்டான் தண்ணிக்குள்ளார. ஏங்க நீச்சல் அடி யோகேஷ். நீச்சல் தெரியுமா தெரியாதா அடி யா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட வீடியோ பார்த்து நீங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணீங்களா? குட்டீஸோட லூட்டியெல்லாம் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட நல்ல கமெண்ட்ஸ் வந்து என்னோடய வீடியோவுக்கு கொடுங்க. என்னோடய வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட அந்த சப்ஸ்கிரைப் கீழே இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விட்டீங்க அப்படின்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து நான் ஏன் எல்லா வீடியோஸ்லையும் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ புதுசாக நமக்கு வந்து நிறைய வந்து கமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய நண்பர்கள் வந்து கிடச்சிருக்காங்க. அவங்களோட கமெண்ட்ஸ் படிக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னேன், இப்போவும் நான் சொல்கிறேன். சாந்தி ஸ்ரீஜா அப்படிங்கிறவங்க எனக்கு கமெண்ட் பண்ணது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி என்னோடய எல்லா வீடியோஸுக்கும் உங்களோட நல்ல கமெண்ட்ஸை நீங்கள் கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு என்னோடய வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்க்கட்டும். நல்ல வீடியோஸ் எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, என்னென்ன வீடியோஸ் வந்து உங்களுக்கு தேவை அப்படிங்கிறது சொன்னீங்க அப்படின்னா ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் பாட்டு பாடியிருந்தேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இன்னும் வரும் வீடியோஸில் அந்த பாட்டு பாடினதை பற்றி வேறு ஏதாவது கமெண்ட் சொன்னீங்க அப்படின்னா, என்னோடய பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நான் நிறைய எனக்கு பழைய பாடல்களை ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பாவை பற்றி சொன்னேன் இல்லைங்களா, எங்கள் அப்பாவும் நானும் சேர்ந்து நிறைய ரேடியோவில் எஃப்எம்மில் பாட்டு கேட்டுகிட்டே இருப்போம். அதனுடைய பலன் தான் இன்றைக்கி நான் வந்து நிறைய பாட்டு பாடுறேன். நிறைய எனக்கு இசைனா ரொம்ப பிடிச்சது காரணமே எங்கள் அப்பாவுன்னு சொல்லலாம். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா பாருங்கள், எல்லாம் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்கள். சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு, பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டா எதுக்கு, அட பாசம் மட்டும் போதும் கண்ணே காசு பணம் என்னத்துக்கு, பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மணியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. எப்போது எல்லாரும் மகிழ்ச்சியோடு இருங்க, ரொம்ப ஹாப்பியாக இருங்க, ஒவ்வொரு நாளும் ஹாப்பியாக கொண்டுட்டு போங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய எல்லா நாளுமே வந்து நமக்கு நல்ல நாள் நாம தாங்க நினச்சிக்கணும். தேங்க்யூ.